வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடும்பத் தலைவிகள் விண்ணப்பித்து 45 நாட்கள் முடிவடைந்த நிலையில் அவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இணையதள முகவரியை கொடுத்திருக்காங்க. கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பெயர் பட்டியலையும் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு எந்த தேதியிலிருந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நிதி திட்டங்களில் முக்கியமான ஒரு திட்டமாக மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்க்கப்படுகிறது. குடும்பத்திற்காக உழைக்கும் மகளிருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. குடும்பத்தின் வருமானத்தின் அடிப்படையில் குடும்ப தலைவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கிலேயே மாதந்தோறும் 1000 ரூபாயை அரசு வரவு வைக்கிறது. இந்த திட்டம் தமிழ்நாட்டு பெண்களிடையே பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏறத்தாழ 1 கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக பெற்று வருகின்றனர். தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய முடியவில்லை என தவித்த பெண்களுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் அமைந்துள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் தனக்கு தகுதி இருக்கிறது என எண்ணும் பெண்கள் தங்களது வீட்டுக்கு அருகில் நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சென்று மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை வழங்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாயிலாக மட்டுமே கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பெண்கள் தங்களுடைய ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் வீட்டின் மின்கட்டண ரசீது ஆகிய 4 ஆவணங்களையும் கொண்டு சென்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமிலேயே பெண்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் செய்யலாம். இந்த விண்ணப்பங்களின் மீது 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் தங்களுடைய விண்ணப்பம் வழங்கப்பட்டு அதனுடைய நிலையை அறிய வேண்டும் அப்படின்னு தான் நிறைய பெண்கள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு இணையதள பக்கத்தையும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. அந்த இணையதள பக்கத்தை உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். kmut.tn.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்திற்கு சென்றால் முகப்பு பக்கத்திலேயே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படிங்கிற டேப் இருக்கும். அதனை கிளிக் செய்ய வேண்டும். அதில் உங்களுடைய ஆதார் எண் கேட்கும். ஆதார் எண்ணை உள்ளிட்டவுடன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP அனுப்பி வைக்கப்படும். அந்த OTPயை கொடுத்து நிலையை அறிக அப்படிங்கிறத கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அல்லது பரிசீலனையில் இருக்கிறதா அப்படிங்கிற விவரம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எனவே மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்த பெண்கள் இந்த இணையதள பக்கத்திற்கு சென்று தங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை எளிதாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் முதல் கட்ட பயனாளிகளின் பட்டியல் வெளியாக வாய்ப்பிருக்கு அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு தீபாவளி பரிசாக அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்ட பணம் அனுப்பப்படலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிச்சு உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அரசு சொல்லியிருக்கக்கூடிய வலைதள பக்கத்திற்கு சென்று உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.